நகுலேஸ்வரம் ஈழத் திருநாடு சிவபூமி என திருமூலர் சுவாமிகளால் போற்றப்படுவது. அது மட்டுமல்ல, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலே ஈழத்தின் 4 திசைகளிலும் மூர்த்தி தல தீர்த்த விசேடம் மிக்க சைவ ஆலயங்கள் இருந்திருக்கின்றன. வடக்கே நகுலேஸ்வரமும், மேற்கே திருக்கேதீஸ்வரமும், தென்மேற்கே முனீஸ்வரமும், கிழக்கிலே கோணேஸ்வரமும் இன்றும் உள்ளன. தெற்கே இருந்த சந்திரசேகர ஈஸ்வரம் என்னும் தொண்டேஸ்வரம் அழிவுற்று விட்டது. வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட சிவாலயங்களாக விளங்கும் இந்த ஆலயங்களுடைய ஆரம்ப வரலாற்றை எவரும் இதுவரை அறியவில்லை. இந்த 4 சிவாலயங்களுமே மூர்த்தி தல தீர்த்த விசேடம் உடையவை. அதிலே வடமுனையிலே விளங்குவது நகுலேஸ்வரம். இந்த ஆலயம் வரலாற்று காலத்திற்கு முற்பட்டது என்பது மட்டுமல்ல, பண்டை காலத்திலே திருத்தம்பலேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. இறைவன் திருத்தம்பலேஸ்வரர், இறைவி திருத்தம்பலேஸ்வரி. அந்த தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் எனப்படும். ஈழத்தின் வடகரையிலே மலையிலே அமைந்திருந்த ஆலயம் இது. இந்த திருத்தம்பலேஸ்வரம் ஒருகால் ஏற்பட்ட கடல்கோளின் பொழுது கடலுள் அமிழ்ந்து விட்டது. அதன் பின்னர் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. திருத்தம்பலேஸ்வரத்தினுடைய தீர்த்த விசேடத்தை கேள்விப்பட்ட நகுல முனிவர் என்பவர், நகுலம் என்றால் கீரி, கீரி முகத்தை உடைய முனிவர் தன்னுடைய கீரி முகம் மாற வேண்டும் என்று நேர்ந்து வந்து அந்த திருத்தம்பலேஸ்வர மலை குகையிலே தவம் செய்து அந்த தீர்த்தத்திலே நீராடிய பலனால் அவருடைய கீரிமுகம் மாறியது. கீரிமுகம் மாறிய காரணத்தினாலே அந்த திருத்தம்பலை என்கின்ற மலை நகுல மலை அல்லது கீரிமலை என்ற பெயரை பெற்றது. தீர்த்தம் கண்டகி தீர்த்தம், நகுல தீர்த்தம் கீரிமலை தீர்த்தம் என அழைக்கப்பட்டது. திருத்தம்பலேஸ்வரர் நகுலேஸ்வரர் எனவும், திருத்தம்பலேஸ்வரி நகுலேஸ்வரி எனவும் அம்மையப்பருடைய பெயரம் அமைந்துவிட்டது. இது வரலாற்று காலத்துக்கு முந்தைய செய்தி. மகாபாரத ராமாயண காலத்திலே எடுத்து நாங்கள் சிந்தித்து பார்த்தாலும், அரிச்சுனன் தீர்த்த யாத்திரை செய்வதற்கு புறப்பட்டு போன காலத்திலே இந்த கீரிமலைக்கு வந்து தீர்த்தம் ஆடிய வரலாறு உண்டு. அதே போல நளமகாராஜன் தன்னை பிடித்த சனி தோஷம் நீங்குவதற்காக இங்கே வந்து தீர்த்தமாடிய வரலாறும் உண்டு. இவ்விதமாக வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட இந்த திருத்தம்பலேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற நகுலேஸ்வரம் இன்றும் நாங்கள் வழிபடக்கூடிய வகையிலே இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். கீரிமலை தீர்த்தம் ஈழத்திலே உள்ள தீர்த்தங்கள் அனைத்திலும் மிக விசேடமானதாக கொள்ளப்படும். ஏனென்றால் அங்கே நன்னீர் வந்து சுரந்து வந்து கடல் நீருடன் கலக்கின்ற சமுத்திர சங்கம தீர்த்தம் என்று அது சொல்லப்படுகின்றது. அது உடல்லே வருகின்ற நோய்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது மட்டுமல்ல, இறைவனுடைய அருள் தீர்த்தமாகவும் அமைந்து இருக்கின்றது. இந்த நகுலேஸ்வரம் ஆகிய இந்த ஆலயத்தினுடைய திருத்தம்பலேஸ்வரம் என்ற பழைய ஆலயம் கடல் கோள்னாலே அழிந்து போக, அதன் பின்னர் எழுந்த ஆலயம் போற்றுக்கேரால் அழிக்கப்பட்டது. அந்த இடம் காடடர்ந்து இருந்தது. யாரும் அறிய முடியாது இருந்த அந்த இடத்தை நாவலர் பெருமான் அவர்கள் கண்டுபிடித்து அந்த ஆலயத்தை மீண்டும் புத்தெழுச்சி பெற வைத்தார்கள். அதே ஆலயம்தான் இன்று நாங்கள் தரிசனம் பெறுவதற்கு உரியதாக திகழ்கின்றது.
அந்த நகுலேஸ்வர ஆலயம் கூட 1990ஆம் ஆண்டு கௌரி நோன்பு காலத்திலே இறுதி நாள் கௌரி காப்பு எடுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்த காலத்திலே எங்களுடைய நாட்டிலே நிகழ்ந்த போர் அனர்த்தம் காரணமாக கோயிலின் மேலே பல குண்டுகள் வீசப்பட்டு கோயில் இடிந்து தரைமட்டமானது. மூல மூர்த்திக்கு மட்டும் எந்தவிதமான ஊரும் ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, பக்தர்களுக்கும் காயங்கள் தான் ஏற்பட்டனவே அன்றி எந்தவிதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை. குருக்களையா அவர்களுடைய வீடும் காரும் கூட அந்த குண்டு வீச்சிலே அழிந்து போயின. இதன் மேல் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக தடை செய்யப்பட்டபடியினாலே பல்லாண்டு காலமாக அங்கு போக முடியாத நிலைமை இருந்து தற்பொழுது அது விடுவிக்கப்பட்ட பின்னர் அந்த ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்றது. ராஜராஜ ஸ்ரீ நகுலேஸ்வர குருக்கள் என்கின்ற பெயரிலே நகுலேஸ்வர பெருமான் போலவே காட்சியளிக்கின்ற அவருடைய அயராத முயற்சியின் காரணமாக உலகெல்லாம் வாழ்கின்ற சைவ தமிழர்களுடைய உதவி கொண்டு அந்த ஆலயம் மிக அற்புதமாக புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. தோரண வாயில், ராஜகோபுரம், அதன் உள்ளே ஆலயம், மிக பிரமாண்டமான ஆலயம், அற்புதமான சிற்ப ஓவிய வேலைப்பாடுகள் அமைந்த ஆலயமாக இன்று மிளிர்கின்றது. நகுலேஸ்வரம் வணங்கினவர்களுடைய வழிபட்டவர்களுடைய தீவினையை தீர்க்க வல்லது என்பது புராண காலத்து வரலாறு மட்டுமல்ல, இன்றும் நாம் கண்ணார காண்கின்ற ஒரு காட்சி. அந்த புண்ணிய தீர்த்தத்திலேதான் இறந்தவர்களுடைய இறுதிக்கிரியை நடைபெற்று அந்தியேட்டி கர்மம் நடைபெறுகிறதும், அந்த புண்ணிய தீர்த்தத்திலே அவர்களுடைய சாம்பரை கரைப்பதனாலே, அதாவது கடல் தீர்த்தத்திலே கீரிமலை உடன் இணைந்து இருக்கின்ற கடல் நீரிலே சாம்பரை கரைப்பதனாலே அவர்கள் நல்ல பேற்றை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் இன்றும் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த நகுலேஸ்வரம் மீள் எழுச்சி பெற்று இப்பொழுது ஈழ தமிழர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற எல்லோரும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற விதமாக மலர்ந்து இருப்பதை கண்டு நாம் உள்ளம் பூரிக்கின்றோம். ஒரு சிவாலயம் என்றால் அது மூர்த்தி விசேடம், தல விசேடம், தீர்த்த விசேடம் ஆகிய 3 விசேடங்களும் பொருந்தியதாக இருக்க வேண்டும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினற்கு வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மான சுவாமிகளுடைய வாக்கு. எனவே நகுலாம்பிகா சமேத நகுலேஸ்வரர் என்கின்ற அந்த மூர்த்தியும், கீரிமலை என்கின்ற அந்த தீர்த்த விசேடமும், அந்த தலத்தினுடைய விசேடமும் வழிபடுவோரை வாழ்விக்க வல்லனவாகும். மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மீள் எழுச்சி பெற்றிருக்கின்ற நகுலேஸ்வர பெருமானை வழிபாடு செய்து நாம் நற்கதி பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஈழ நாட்டிலே சைவர்கள், அதுவும் தமிழர்கள், வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட காலம் முதலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக விளங்குகின்ற சிவாலயங்களிலே இந்த நகுலேஸ்வரம் மிக பிரதானமான ஒன்று. அது எங்களுடைய வாழ்வினை காட்டுகின்ற ஒரு இருப்பு ஆக இருப்பதையும் நாங்கள் நினைவிலே கொள்ளலாம். இந்த ஆலயத்தை பற்றி பெரிய பெரிய புலவர்களெல்லாம் பலவிதமான பிரபந்தங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அப்பாசாமி குருக்கள் என்பவர் இந்த நகுலகிரி புராணம் என்கின்ற ஒரு புராணத்தை பாடியிருக்கின்றார். அதிலே இந்த திருத்தம்பலேஸ்வரம் பின்னர் நகுலேஸ்வரமாக மாறிய வரலாறும் இந்த மூர்த்தி தல தீர்த்த விசேடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல கீரிமலை அந்தாதி, நகுலேஸ்வர குறவஞ்சி, நகுலேஸ்வர பதிகம் என்று எண்ணில்லாத பல பிரபந்தங்களும் இந்த பெருமான் மீது பாடப்பட்டு இருக்கின்றன என்பதும் நாங்கள் மனங்கொள்ள முடியும். அந்த நூல்களின் மூலமாகவும் இந்த நகுலேஸ்வரத்தினுடைய பெருமையை
நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வணக்கம்.